வணக்கம் சார். என்ன மூலிகை அது? இது வந்து பந்தாரை 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 என்று சொல்லக்கூடிய, அதாவது வந்து இதுக்கு மொத்தம் ஒரு 4 பேர் இருக்குது பாருங்கள். இந்த மூலிகைக்கு 4 பேர் இருக்குது. இது வந்துட்டு பந்தாரை என்று சொல்லக்கூடிய அனங்கம் என்னும் சொல்லுவாங்க, கொண்டை கறிவேப்பிலை என்றும் கிராமத்தில் சொல்லுவாங்க. இப்படி நிறைய பேர் உண்டு. இருவாட்சி என்றும் சொல்லுவாங்க. இத்தனை பேர் உண்டு. இதை சாதாரணமாக இந்த இலையை உருகி எடுத்து துவையில் அரைப்பாங்க கிராமத்தில். இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, மிளகாய், கறிவேப்பிலை, புளி எல்லாம் வச்சு இதை எண்ணெயில் வதக்கிட்டு துவையில் அரைச்சி சாப்பிட்டாங்கன்னா நாக்கின் அந்த சுவையின்மை எடுத்துரும். நல்ல பசி தீபனம் உண்டாக்கும், வாய்வு எடுக்கும், உடலுக்கு வந்து நல்ல குளிர்ச்சி கொடுக்கும், குடல்களுக்கு வலு கொடுக்கும். ஓகே. இது தைராய்டு உள்ளவங்க எப்படி சாப்பிடணும்? தைராய்டு உள்ளவங்க வந்து இதை சமூலமாக எடுத்துக்கணும். சமூலன்னா பஞ்சாங்கம்னு சொல்லுவாங்க. இலை, பூ, காய், மரப்பட்டை, வேர்பட்டை இவை அனைத்தும் உதாரணத்துக்கு ஒரு 100 கிராம் 100 கிராம்னு வச்சுங்க. எல்லாத்தையும் 50 கிராம் 50 கிராம்னு வச்சுங்க. எல்லாத்தையும் ஒன்றா பொடி பண்ணி அந்த பொடியை பவுடர் ஆக்கிட்டு அந்த பவுடரை காலையில் 1/2 ஸ்பூன், சாயந்தரம் 1/2 ஸ்பூன் வெந்நீரில் சாப்பிட்லாம். இல்லை கஷாயமாகவும் கொதிக்க வச்சு குடிக்கலாம். ஐயா, தைராய்டுக்கு ஒரு அற்புதமான மருந்து சொல்லியிருக்கீங்க. நன்றிங்கய்யா. நன்றி சார்.